வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது அனுபவம். ஒரு டாக்டருக்கு, ஒரு மருத்துவருக்கோ இல்லை எந்த ஃபீல்டுலையுமே ஒருத்தருக்கு வந்து அனுபவம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இவர் வந்து என்னோட டயபெட்டிக் பேஷண்ட்டு. ஸோ இவர் வந்து கொஞ்ச நாளாகவே இருமல் அவருக்கு போகவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த மும்பை மாதிரி பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன்லாம் உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் போவாங்க. ஸோ ஏதாவது லங் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து அவங்க ஏதாவது சிடி ஸ்கேன், ஏன்னா 10 நாளாக இருமல் கம்மியாகவே ஆகலை, அவர் சாப்பாடு குறைஞ்சிருச்சு, அவர் வந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு குடும்பத்தார் ரொம்ப கவலையில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமஸான ஒரு செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. அவர் பார்த்தோன்னா இது ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இனேலர், அந்த நெபுலைசேஷன், அப்புறம் என்னென்னமோ ஸ்டிராய்டு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஒரு 10% குறைஞ்சதே தவிர அந்த பெரியவருக்கு வந்து நல்லாவே ஆகலை. சரி, நம்ம இன்னொரு டாக்டர் கிட்ட போகலாம், செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போகலான்ட்டு மாற்றி அந்த கூகுள்லாம் தேடி நிறையா டிகிரி, அவர் நிறைய டிகிரி படிச்சிருக்காரு அந்த டாக்டர். ஆனால் யங் டாக்டர் அவர்கிட்ட போயிருக்காங்க. அவரும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் ஒரு 10 நாளைக்கு கொடுத்து ஏகப்பட்ட இது கொடுத்து இது நல்லாவே ஆக மாட்டேங்குது, அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தற்செயலாக அவங்க வீட்டுக்கு வந்த உறவினர் வந்து, எங்கள் ஃபேமிலி டாக்டர் இருக்கார், எங்கள் ரோட்லேயே தான் இருக்கார், ரொம்ப நாள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு, ஆனால் ரொம்ப வருஷம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்தவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர், நீங்கள் ஒரு தடவை அவர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெரியவர் போய் அந்த அந்த ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி ஃபிசிஷியன் கிட்ட போய் காட்டியிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்ன அந்த இது என்னன்னா சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க டாக்டர், வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை நெஞ்சு மேலே வைக்கவே இல்லை, எக்ஸ்ரேவாக பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, தவிர ஸ்டெத்தஸ்கோப்பை என் மேலே வைக்கலை. இந்த பெரியவர், இந்த டாக்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு என் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அங்கே போய் உட்காருங்கன்னு சொல்லி அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு இதை ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர் பார்த்தாரு. பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இங்கே லேசாக இந்த லங்ஸ் கிட்ட கொஞ்சோண்டு நீர் கோத்துருக்கிறது வந்து அவருக்கு அந்த ஸ்டெத்தஸ்கோப்லேயே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் உடனே போய் வேறு டெஸ்ட் பண்ணும்போது அது ப்ளூரல் எஃப்யூஷன் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த நீரை லேசாக எடுத்து பார்க்கும்போது தான் இந்த பெரியவருக்கு டிபி, காச நோய் இருக்கிறது அதில் தெரியும். அப்போவும் அவர் ஸ்பெஷலிஸ்ட் மேலெல்லாம் நம்பிக்கை இழந்து நீங்களே ட்ரீட் பண்ணுங்க டாக்டர்னும் போது அவரே வந்து டிபி மாத்திரை இங்கே பாம்பேலேருந்து உடனே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த பிஎம்சி வந்து அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க டிபி மாத்திரை. ஸோ அதில் வந்து அவர் பிஎம்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அந்த பெரியவருக்கு இப்போ வைத்தியம் தொடங்கி இப்போ ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிட்டே வராரு. இது வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, ஐம் நாட் அகெயின்ஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், இருந்தாலும் ரொம்ப நிறைய டிகிரி படிச்சிருக்காரு, இதுலேயே ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் போல் இருக்கு அப்படின்னு அந்த டிகிரிக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காம, ஒரு மருத்துவரோட எத்தனை வருஷம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்குது, அதை பார்த்து தான் நீங்கள் உங்கள் மருத்துவரை தேர்ந்தெடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து கிளினிக்கலாகவே கண்டுபிடிப்பாங்க. கிளினிக்கலாகவேனா டெஸ்ட்டே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட். அவங்க வந்து முதல்ல உங்களை வந்து பொழுக்க வச்சு முதல்ல உங்கள் மருத்துவர் வந்து உங்களை எக்ஸாமினே பண்ணலை, உங்கள் சட்டையே எடுக்க சொல்லலை, உங்களை வந்து தொட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு மருத்துவருக்கு போகிறது தான் நல்லது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த டிகிரி விச் த டாக்டர் ஹேஸ். இந்த மெசேஜோட ஐ சைன் ஆஃப். தேங்க்யூ.